இந்த வருஷம் வந்து தண்ணி கொடுத்துட்டோம், இங்க கடைசி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உங்களோட அனுபவத்துல தண்ணி கடைமடை வரைக்கும் வந்துச்சா? அதே அதிகாரிகிட்ட கேட்டா 800 கனஅடிக்கு உள்ளதான் திணையூரணி டேமுக்கு வந்திருக்கு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதிகாரி எல்லாரும். அப்போ நம்ம 3800 ஆமா, அந்த 4/8 32 4 ஒன்று தான் வருது. அப்போ அது நம்ம இங்கே வரவே இல்லை. அது சும்மா அதை சக்சஸ் என்ன சொல்ல இயலாது. அதிகாரிகளும் ஒத்துக்கிட்டாங்க 800 தான் உள்ள வந்திருக்கு, மீதியெல்லாம் அங்கே போயிட்டு. அதனால உள்ள வரல, அது வந்தாதான் நம்ம சக்சஸ். அதனால இப்ப நீங்க அங்க வந்து தண்ணி அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கோரையார் தண்ணியும் அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது நீங்க போய் அதை திறக்க போனீங்க இல்லையா? அப்ப திறக்க போகும்போது உங்களுக்கு அந்த தண்ணி இந்த பக்கம் வரல, தண்ணி கீழே தான் தாமிரபரணி நோக்கி போச்சுது அப்படின்னு சொன்னீங்க. சோ அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அதுல என்ன சவால் இருக்கு? வெள்ளாங்குழியில இருந்து ஒரு 500 மீட்டர்ல ரயில்வே பாலம் இருக்கு போட்டிருக்காங்க. இவங்க கால் வெட்டின பிறகு ரயில்வேல பாலம் போட்டிருக்காங்க. அப்ப அவங்க இந்த தரமட்டத்துக்கு மேல ஒரு பீம் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு 2 அடி உயரத்துல. அந்த பீமை தாண்டி வரணும் கேச்சுல இந்த 2.5 மீட்டர் வந்தா 3200 கனஅடி வெளியே வரணும்னு அவங்க எழுதி போட்டு அவுட் புட். அந்த பீம் 2 அடி தடுத்தவொன்னா தண்ணி 3200 கனஅடி அதில் வரல, அதுலேயே ஒரு 2000 கீழே தான் வரும். இப்போ அதையே உடச்சி எடுத்து இந்த காலெல்லாம் 2009 தோணுனது. அப்போ அதை தூர் வரணும் எல்லாம். அந்த மழை பெய்து கரையில் ஒரு 40 அடி ஆழத்தில் இருக்கேன்னா மண்ணெல்லாம் முங்கி முங்கி கிடக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தா தான் நம்ம சாத்தியக்கூறுக்கு யோசிப்போம்.